ஒரு ரிக்வெஸ்ட் டு முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ் தேசியவாதியா ஒரு கோரிக்கை, அதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. என்னன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு மே 18க்கு சும்மா உள்ளரங்கு, அரங்கு, பெருந்திடல் இதெல்லாம் வந்து பண்ணுவோம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மே 18க்கு இணைய படுகொலை நாளை நினைவு கூறுற அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து ஒரு எல்லாரும் ஒன்று திரண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. தனியாக கட்சிகள் பண்ணுவாங்க, தனியார் பண்ணுவாங்க. கட்சிகள் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மே 18க்கு ஒரு நிகழ்வு பண்ணால் அது வந்து உண்மையாகவே நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகளான தமிழீழ மக்களுக்கும் ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான தமிழ் உயிர்கள், அந்த ஆன்மாக்கள், அவங்களுடைய பிளஸ்ஸிங்கும் வந்து இந்த ஆட்சிக்கு கிடைக்கும். பிளஸ் இது ஒரு முறையா வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நிகழ்வா இருக்கும். அது வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமையும். ஸோ அதை மனசுல வச்சு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, சென்னை மெரினால தமிழீழ மக்களுக்காக ஈழ இனப்படுகொலை நாள் அன்றைக்கு தமிழர்களும் வந்து நினைவஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு அனுமதியை வந்து தமிழக முதல்வராக அவர் வழங்கினா அது காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். தயவு செஞ்சு அதை யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். காங்கிரஸை நம்பாதீங்க, நசிக்கிறங்க. நசுக்கிறதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்கு. நாம் தமிழர் மட்டுமே தமிழ் தேசியத்துக்கு உண்டான ஒரு என்ன சொல்ற சோல் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஒரு கட்சி மட்டுமே ஒரு சித்தாந்தத்துக்கான அத்தாரிட்டியா இருக்க முடியாது. அப்படி இருக்கப்போ அந்த கட்சியோட தோல்வியும் அந்த சித்தாந்தத்தோட தோல்வி அல்ல. அதையும் நான் சொல்லிடுறேன். தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் வழியில இந்த கட்சி வந்து இந்த முறை போட்டி போட்டு நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. இந்த முறை நடந்த அபியூஸ் உங்களுக்கு எனக்கு நடந்தது என்னென்ன? அது இப்போ கடைசி வீடியோக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாரி என்னது இப்படின்னு நான் தான் சொல்லிட்டே இருக்கேனே, ரொம்ப தப்பா போயிட்டு இருக்குன்னு. இவங்க ரெண்டு பேர் போக்கும் சரியில்லை, எங்களோட போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களோட போக்கு என்னங்கிறத மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்குனாச்சும் ஏத்துக்குவீங்களா? இப்பவும் பழைய தூக்கி அடுத்த மேல போட்டீங்கன்னா நீங்க தாராளமா போட்டுக்கோங்க. வி டோன்ட் பாதர். ஆனா திரும்ப திரும்ப நீங்க படிச்சுட்டு தான் இருக்கணும். நாங்க சொல்றோம், உண்மையிலேயே நீங்க ஜெயிச்சா நாங்க சந்தோஷம் தான் பட்டிருப்போம். உங்க இதுல யாராவது 1-2 பேர் ஜெயிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம். ஓப்பனா நான் சொல்றேன், சீமான் அவர்கள் இந்த முறை ஜெயிப்பாருன்னு நான் நம்பினேன். அப்படி எல்லாரும் ஒரு பிளைண்ட் பிலீஃப்ல விஜய் மேல வச்சுட்டு இருக்கும்போது, ஒரு நம்பிக்கை வச்சிருக்கும் போது, அவர்களுக்கு சரியான அரசியல்னா என்னங்கிற பாடத்தை நீங்க எடுத்து கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது வெறுப்படைஞ்சிருக்க மாட்டாங்க. அதை தான் நான் செஞ்சுட்டே இருந்தேன். முடிந்த வரைக்கும் தமிழ் தேசிய கூறுகளை முன் வச்சேன். இப்போ எதுக்கு நான் மே 18க்கு விஜய் அவர்கள் கேட்கணுங்கிற சொல்றேன். இது அவர் கேட்கறாரு, கேட்க போறாருன்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன் வைக்கிறேன்னா, தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இனம் வந்து கொன்றொழிக்கப்பட்ட ஒரு இனம். நம்ம கையில அதிகாரம் வேணும். இந்த இனத்தின் கையில அதிகாரம் வேணும். இந்த இனத்தவர்கள் கையில அதிகாரம் வேணும். அன்னைக்கு வந்து அங்க இனப்படுகொலை நடக்கும்போது இங்க ஒரு மான தமிழன் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருந்தால் அந்த இனப்படுகொலை தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கும். ஆனா இங்க பிற மொழியாளர் கையில அந்த ஆட்சி அதிகாரம் இருந்தது. அதனால தான் தமிழர்களுடைய அரசியல் அதிகாரமும் ஆட்சி அதிகாரமும் தமிழன் கையில இருக்கணும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல ஒரு தமிழ் தேசியவாதி கையில தான் இருக்கணுங்கிறீங்க. குறைந்தபட்சம் ஒரு தமிழன் கையில இருக்கட்டும். அதற்கப்புறம் அடுத்த கட்டமாக அந்த தமிழன் தமிழ் தேசியவாதியாக இருந்தால் ரொம்ப நல்லது.